உங்ககிட்ட ஒரு சூப்பர் ரகசியம் சொல்லட்டுமா? ஒரு ரொம்ப பெரிய கடலுக்குள்ள ஒளிஞ்சிருக்க ஒரு ரகசியம் அது. வாங்க மெதுவா அது என்னன்னு போய் பார்க்கலாம். நீங்க எப்போவாவது பீச்சுக்கு போயிருக்கீங்களா? அந்த பெரிய பறந்து விரிஞ்ச கடலை பார்த்திருக்கீங்களா? அதோட அலைகள் ஸ் ன்னு நம்ம கால்ல வந்து பட்டுட்டு போகுமே, அந்த சத்தத்தை கேட்டிருக்கீங்களா? சரி, வாங்க நாம இப்போ ஒரு கதை கேட்கலாம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கடல் இருந்துச்சாம். அதுக்கு தன்னை பத்தி ரொம்ப பெருமை. ஆமா, அந்த கடலுக்குள்ள என்னெல்லாம் இருந்துச்சு தெரியுமா? ஜொலிக்கிற மீனுங்க, கலர் கலரா சிப்பிங்க, அப்புறம் யாருக்குமே தெரியாத பெரிய பெரிய புதையல் எல்லாம் இருந்துச்சாம். இது எல்லாத்துக்கும் அந்த கடல் தான் ஒரு ஜாலியான வீடு. அது ரொம்ப பெருசா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சாம். அதனால அது மனசுக்குள்ள என்ன நினைச்சுச்சு தெரியுமா? நான் தான் பெரியவன், நான் தான் பலசாலி, எனக்கு யாருமே வேணாம், யார் உதவியும் தேவையில்லைன்னு ரொம்ப கர்வமா இருந்துச்சாம். ஆனா பாருங்க, ஒரு நாள் ஒரு மேஜிக் மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த கர்வமான கடல் வானத்துல மிதந்து போற மேகக்கூட்டத்தை பார்த்துச்சு. அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு முடிவு பண்ணுச்சு. ஒரு நல்ல வெயில் நாள் அன்னைக்கு சூரியன் வந்து அதோட வெளிச்சத்தால கடலுக்கு மெதுவா கிச்சு கிச்சு மூட்டுச்சு. கடல் சிரிச்சுக்கிட்டே வானத்துக்கு ஒரு சூப்பரான பரிசை கொடுத்துச்சு. அது என்ன பரிசுன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? கடல் என்ன பண்ணுச்சு? தன்னோட தண்ணியிலிருந்து குட்டி குட்டி துளிகளை மேல வானத்துக்கு அனுப்பிச்சு. அந்த துளிங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நாம சாப்பிடுவோமே பஞ்சு மிட்டாய், அதே மாதிரி வெள்ள வெளேர்னு அழகான மேகமா மாறிடுச்சு. ஆனா இங்கதான் ஒரு பிரச்சனை வந்தது. அந்த மேகங்கள் இருக்குல்ல, அதுங்க ஒரு தப்பான முடிவு எடுத்துருச்சு. ஷேர் பண்ணிக்கிறதே மறந்து போச்சு. அந்த மேகங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து முணுமுணுத்துச்சு. இந்த தண்ணி எல்லாம் எங்களுக்கு தான். இதுல இருந்து ஒரு சொட்டை கூட நாங்க யாருக்கும் கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு ரொம்ப சுயநலமா பேசிக்கிச்சு. அப்படியே அந்த மேகங்கள் தண்ணிய ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. போக போக அதுங்க பெருசாகி சாம்பல் நிறத்துல மாறி ஒரே இருட்டாயிடுச்சு. ஆனா ஒரு துளி மழைய கூட கீழே அனுப்பல. யோசிச்சு பாருங்க, யாரும் எதையுமே ஷேர் பண்ணிக்கலன்னா என்ன ஆகும்? வாங்க, அதனால இந்த பூமிக்கு என்ன ஆச்சுன்னு நாமளே பார்க்கலாம். இங்க பாருங்க, மழை பெய்யறதுக்கு முன்னாடி பூவெல்லாம் எவ்ளோ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆறுகள்ல தண்ணி ஜலஜலன்னு ஓடுது, கடலும் நிரம்பி இருக்கு. ஆனா மேகங்கள் தண்ணி கொடுக்காததுக்கு அப்புறம் பாருங்க, பூவெல்லாம் சோகமா வாடி போச்சு, ஆறெல்லாம் காஞ்சி போச்சு. ஏன், அந்த பெரிய கடலே கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாக ஆரம்பிச்சிடுச்சு. பாத்தீங்களா? எனக்கு யாருமே தேவையில்லைன்னு கர்வமா இருந்த அந்த கடலுக்கு தண்ணி இல்லாம போக ஆரம்பிச்சிடுச்சு. அப்போதான் அதுக்கு ஒரு முக்கியமான பாடம் புரிஞ்சது. நாம எவ்ளோ பெரிய ஆளா இருந்தாலும், எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருந்தாலும், மத்தவங்களோட உதவி இல்லாம, மத்தவங்க நமக்கு திரும்ப கொடுக்காம நம்மால இருக்க முடியாதுன்னு அது கத்துக்குச்சு. ஆனா கவலைப்படாதீங்க, கதை இங்க முடியல. அந்த பெரிய மேக கூட்டத்துக்குள்ள இருந்த ஒரு குட்டி மேகத்துக்கு திடீர்னு ஒரு நல்ல ஐடியா வந்துச்சு. அதனால நம்ம சந்தோஷமான மழையும் திரும்பி வந்துச்சு. ஆமா, அந்த பெரிய கூட்டத்துக்கு நடுவுல இருந்த ஒரு சின்ன மேகத்துக்கு மட்டும் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அது என்ன நடந்துச்சுன்னா, பரவாயில்ல, நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு சொட்டு தண்ணியாவது கீழே பூமிக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணுச்சு. ஆமாங்க, ஒரே ஒரு சொட்டு தான். ஆனா பாருங்க, அந்த ஒரு சின்ன சொட்டு தான் எல்லாத்தையும் மாத்த போற ஒரு பெரிய மேஜிக்கா ஆரம்பிச்சு வைக்க போகுது. அந்த ஒரு சொட்டு கீழே விழுந்ததும் அதை பார்த்துட்டு இன்னொரு சொட்டு, அப்புறம் இன்னொரு சொட்டு, அப்புறம் 100 சொட்டுன்னு அடடா பார்க்கவே சந்தோஷமா ஜல் ஜல்லுன்னு மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு பேர் தான் பகிர்தலின் வட்டம், அதாவது ஷேரிங் சைக்கிள். நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கிறது எப்படி இந்த உலகத்தை அழகா மாத்துதுன்னு இப்போ உங்களுக்கு புரியும். கடலுக்கு இப்போ அவ்வளோ சந்தோஷம். ஏன் தெரியுமா? தனக்கு தண்ணி திரும்ப கிடைச்சதுக்காக மட்டும் இல்ல, பூக்கள், ஆறுகள், மரங்கள்னு இந்த பூமி முழுக்க மறுபடியும் சந்தோஷமா ஆனதை பார்த்து அதுக்கு இன்னும் ஜாதா சந்தோஷம். பாருங்க, இது ஒரு சூப்பரான சைக்கிள். நம்பர் 1, கடல் மேகங்களுக்கு தண்ணி கொடுக்குது. நம்பர் 2, மேகங்கள் பூமிக்கு மழை கொடுக்குது. நம்பர் 3, பூமி அந்த தண்ணிய ஆறுகள் வழியா திருப்பி கடலுக்கே கொடுக்குது. இப்படி எல்லாரும் மாத்தி மாத்தி கொடுத்துக்கிறதால தான் இந்த உலகம் சந்தோஷமா இருக்கு. இந்த கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மத்தவங்களுக்கு கொடுக்கறதுனால நம்ம கிட்ட இருக்கிறது குறைஞ்சு போகாது. உண்மையில எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, எல்லாமே நமக்கு அதிகமா கிடைக்கும். சரி, இப்போ உங்க டர்ன். இன்னைக்கு நீங்க என்ன ஷேர் பண்ண போறீங்க? உங்ககிட்ட இருக்கிற ஒரு சாக்லேட்டா இருக்கலாம், இல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு சின்ன உதவியா இருக்கலாம், இல்ல சும்மா ஒரு புன்னகையா கூட இருக்கலாம். என்ன ஷேர் பண்ணுவீங்கன்னு யோசிங்க, சரியா?